இந்த அமர்வுக்கான ஒழுங்கு பத்திரத்தை பூர்த்தி செய்கின்ற வேளையில் ஆக 2 பிரேரணைகள் மட்டுமே நமக்கு கையில் இருந்ததால் இந்த அமர்வு குறுகிய நேரத்தில் முடியும் என்ற காரணத்தினால் மதிய போஷண ஏற்பாடுகள் செய்யாமலேயே அந்த அவர்களுடைய ஒழுங்கு பத்திரம் சிபாரிசுக்கு அமைய இடமாற்றங்கள் தொடர்பாக தீர்மானங்கள் உள்ளூராட்சி ஆணையாளருக்கும் ஒழுங்குமுறை கோவை வடக்கு மாகாண ஒத்திசைவு இது பரிசீலிக்கப்பட்டது. இது ஒரு சட்ட வரவில்லை, இது ஒரு ஒழுங்கு கோவை, இது எந்த பிரச்சனையும் காணப்படவில்லை. ஆகவே இந்த எங்களுடைய வடக்கு மாகாண சபையினுடைய ஒத்திசைவை இந்த இப்பொழுது கௌரவ உறுப்பினர் அகிலதாஸ் அவர்களே அவருடைய கன்னி உரையை நிகழ்த்துமாறு அழைக்கின்றனர். கௌரவ ரங்கஜன் ராமநாதன் அவர்கள் மாகாண சபையினூடாக எமது மக்களுக்கு சேவையாற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தமைக்காக
எனது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வடமாகாண சபை ஆளுநர் அவர்களே, கௌரவ அவைத் தலைவர் அவர்களே, வடமாகாண முதலமைச்சர் கௌரவ சி. விக்னேஸ்வரன் ஐயா அவர்களே, மாகாண அமைச்சர்களே, மாகாண சபை உறுப்பினர்களே, பிரதம செயலாளர் உள்ளிட்ட அமைச்சுக்களின் செயலாளர்களே மற்றும் மாகாண சபையில் பொறுப்பு வாய்ந்தவர்களும் மற்றும் அனைவருக்கும் எனது முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாட்டில் தற்போது மத்திய அரசியல் இரு பிரதான கட்சிகளும் ஏனைய கட்சிகளுடன் இணைந்து நாட்டின் அபிவிருத்தியை நோக்காக கொண்டு தேசிய அரசாங்கம் ஒன்றினை அமைத்து கட்சி ரீதியான முரண்பாடுகளோ தவிர்த்து நல்லாட்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் வடமாகாண சபை உறுப்பினராக நான் தெரிவு செய்யப்பட்டுள்ளேன். நான் வடமராட்சி பிரதேசத்தில் பிரபலமாகவும் நெல்லியடியில் ஒரு வர்த்தக ஸ்தாபனத்தை நடத்தி வருவோம் ஆவேன். நான் கடந்த 1990ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரை நடைபெற்ற அந்த யுத்த காலத்தில் உட்பட சுனாமி அனர்த்தம் நடந்த வரையிலும் இறுதியாக வன்னியில் நடந்த யுத்தத்தின் போது வன்னியிலிருந்து யாழ் மாவட்டத்துக்கு பருத்துறை கடற்பதையூடாக வருபவர்களை எமது சகோதர தமிழ் உறவுகளை வரவேற்று முகாம்களில் தங்கவிட்டு நான் ஒரு வர்த்தகராக இருக்கும் போதும் நான் புடவை வியாபாரம் செய்வதால் எனது சொந்த நிதியில் 4,80,000 புடவைகளுக்கு கொண்டேன். எந்த ஒருவற்ற உதவியும் இல்லாமல் முகாம்களுக்கு சென்று உதவி செய்துள்ளேன். அந்த இடைப்பட்ட காலத்தில் தற்போது போக்குவரத்து அமைச்சரின் செயலராக இருக்கும் திரு சத்யசீலன் அவர்கள் ஏஜியாக இருந்த கரவடி பிரதேச செயலராக நேரடியாக அவர்களும் பங்கு பெற்றார். இன்னும் இங்கிருக்கும் சபை உறுப்பினர்களும் ஒரு சிலருக்கு நாம் நமது தமிழ் மக்களுக்காக நான் செய்த உதவிகள் தெரியும். அதே வேளையில் இந்த நல்லாட்சியில் வடமாகாண சபையினூடாக எனது மக்களுக்கான சேவைகளை விஸ்தரிப்பதற்காகவும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அங்கஜன் ராமநாதன் அவர்களின் வழிகாட்டலில் அதிமேதகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களினால் மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளேன். நான் மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையில் மாகாண சபையினூடாக கொண்டு வரப்படுகின்ற அனைத்து திட்டங்களையும் ஆதரித்து பங்களித்தும் சேவையாக காத்திருக்கிறேன். பாரம்பரிய விழுமியங்களையும் கலாச்சாரங்களையும் கொண்ட எமது சமுதாயம் தற்போது சென்று கொண்டு இருக்கின்ற பாதை உத்தமமாக அமைய வரவில்லை. மக்கள் சேவைக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள நாம் எமது விழுமியங்களையும் கலாச்சாரங்களையும் கட்டி காக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாகியுள்ளோம். எதிர்காலத்தில் நல்லதொரு கல்வி சமுதாயத்தினரை உருவாக்குவது கூடாக எமது பண்பாட்டு அம்சங்களையும் பேணி ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க திட சந்தர்ப்பம் பூண்டுள்ளோம். எனவே நான் இன்று முதல் இந்த மாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு இந்த நல்லாட்சி வளர வேண்டும் என்று எமது அதிமேதக ஜனாதிபதியின் கரங்களை பலப்படுத்தி எமது மக்களின் சிறுபான்மையின் மக்களின் பிரச்சனைகளை ஆராய்ந்து பணிபுரிவேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர்களே, கௌரவ எதிர்க்கட்சி தலைவர்கள் வினாக்களையும் அதற்கு கௌரவ முதலமைச்சர் அளித்த பதில்களையும் மாத்திரம் இந்த அவை ஏற்றுக்கொள்வதாகவும் ஏனைய விடயங்களை பதவியில் இருந்து நீக்குவதாகவும் ஒரு முடிவு எடுக்கப்படுமாக இருந்தால் எல்லாருக்கும் நல்லது என்று சொல்லி நான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றேன். அது அந்த விடயத்திலே அந்த முடிவை நான் கௌரவ முதலமைச்சருக்கு விடுகின்றேன். என்றால் அவர் நான் சென்ற முறையும் கௌரவ முதலமைச்சர் அவர்கள் ராஜதந்திர கருத்து சொன்ன பொழுது உடனடியாக நான் ஏற்றுக்கொண்டு அந்த விடயத்தை நிறுத்திய நீங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதே அந்த விடயத்தை முதலமைச்சர் அவர்களுக்கு திரு தவராசா அவர்கள் அதற்கு ஏற்படுத்தல் கூறுவதால் நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். காரணம், நாங்கள் பேசிய சில விடயங்கள் வித்தியாசமாக வேறு இடங்களிலே
பேசப்படக்கூடும் அல்லது இன்னும் தெரிவுபடுத்தக்கூடும் என்பதால் கேள்வியும் பதிலுக்கும் இருந்து கொள்வோம். நன்றி. அதன்படி மற்ற விடயங்கள் பதிலிலிருந்து நீக்க வேண்டிய கருத்துக்கள் நீக்கப்படும். 2015ஆம் ஆண்டு 12 கோரிக்கைகளை ஞாபகம் இருக்கும் சேட்டிலை மாட்டி முதலமைச்சர், அவைத்தலைவர், எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு வழங்கியிருந்தேன், எல்லா உறுப்பினர்களுக்கும். அது விடயமாக சரியாக ஒரு மாதம் கழித்து 21/9/2015 அன்று கௌரவ முதலமைச்சர் அவர்கள் எனக்கு ஒரு பதில் அனுப்பியிருக்கின்றார். அதை நிச்சயமாக நான் இந்த சபைக்கு அறிய தருவோம். என்றால் என்னுடைய சில முயற்சிகளுக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்றதுக்கு அப்பால, அமைச்சர்கள் என்றதுக்கும் அப்பால சகலரும் ஒற்றுமையாக அரசாங்க அதிபற்ற விடயமாக இருக்கட்டும், ஏனைய விடயங்களாக இருக்கட்டும், எனக்கு சகலரும் ஒத்துழைப்பு வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நான் இந்த முதலமைச்சர் அவர்களின் பதிலை இந்த இடத்துல வாசிப்பதோடு, இந்த என்னால் 25/8/2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த 12 கேள்விக்கு பிற்பாடு எந்த ஒரு பிரேரணைகளோ எந்த ஒரு கேள்வியோ நான் இந்த சபையிலே கொண்டு வரவில்லை. காரணம், இதுக்குரிய பதில் தந்ததின் பிற்பாடுதான் நான் இதை கொண்டு வர வேண்டும் என்று. அதற்கு முற்பாக கௌரவ முதலமைச்சர் அவர்கள் அனுப்பின கடிதத்தின் பிற்பாடே நான் இந்த முறை இந்த பிரேரணைகளை கொண்டு வந்திருந்தேன். 21/9/2015 எனது இலக்கம் NBCM/RES/0/200/2015 கௌரவ GT லிங்கநாதன் அவர்களுக்கு வடமாகாண சபை உறுப்பினர், வடமாகாண சபை அலுவலகம், கைதறி கௌரவ உறுப்பினர் அவர்களுக்கு கௌரவ முதலமைச்சர், அமைச்சர்கள், அவைத்தலைவர் என்ற தலையங்கத்துடன் தங்களால் அனுப்பப்பட்ட, அதுல இந்த டேட் ஏதோ வித்தியாசமா இருக்குது, 25/2/2015 போடப்பட்டிருக்கின்றது. ஆனால் 25/8/2015 என தேதியிடப்பட்ட கடிதம் 18/9/2015 எமது கையில் கிடைக்கப்பெற்றது. தங்களால் சமர்ப்பிக்கப்பட்ட 12 வினாக்கள் அடங்கிய இக்கடிதத்துக்கான பதில்கள் பின்வருமாறு. குறித்த கடிதத்தின் வினாக்கள் இலக்கம் 1, 4, 5, 6, 8 ஆகிய விடயங்களுக்கு அவற்றோடு தொடர்புடைய அமைச்சர்களுக்கு இக்கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமையால் உரிய அமைச்சர்களிடமிருந்து தங்களுக்கு பதில்கள் அனுப்பி வைக்கப்படும். மேலும் தங்களுடைய வினா இலக்கம் 9 பிரகாரம் வடமாகாண சபையின் தலைமை அலுவலகத்தை மாநிலத்துக்கு மாற்றுதல் தொடர்பாக பிரதம செயலாளரிடமும், ஒப்பந்த வேலைகள் தொடர்பாக பிரதி பிரதம செயலாளர் பொறியியல் அவர்களிடமும் அறிக்கைகள் கோரப்பட்டுள்ளன. அறிக்கைகள் கிடைக்கப்பெற்றதும் விரிவான பதில்கள் அனுப்பி வைக்கப்படும். நினைவு கோரி கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. மேலும் வீடுகள் வழங்கல், காணி பிரச்சனை போன்ற விடயங்களுக்கு அந்தந்த மாவட்ட செயலாளர்களிடம் அறிக்கைகள் கோரப்பட்டுள்ளன. அவைக்கான பதில்கள் கிடைக்கப்பெற்றதும் தங்களுக்கு அறிக்கை அனுப்பி வைக்கப்படும். நினைவு கோரி கடிதங்கள் அனுப்பப்படுகின்றன. வவுனியா அரசாங்க அதிபரின் இடமாற்றம் தொடர்பாக ஏற்கனவே எமது பரிந்துரை அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மேல் நடவடிக்கைகள் தொடர்பாக பின்னர் அறிவிக்கப்படும். இவ்வண்ணம் நீதியரசர் கானா விக்கினேஸ்வரர், முதலமைச்சர், வடமாகாணம். இதுல என்னென்றால், ஒன்று, கௌரவ அவை உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் அனுப்பி வைத்த பதிலை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதில் நான் முதலமைச்சருக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். நினைச்ச இப்போ 2 வருஷமா பதில் சொல்லாத இப்படியே விட்டுருவாரு. ஆனால் உண்மையில் அது என்ன காரணமோ தெரியல, பிந்தி தாமதமாக இருந்தாலும் அவர் ஒரு சரியான பதில் சொல்லி இருக்கின்றார். எனவே அவருக்கு என்னுடைய நன்றிகளை சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு, அடுத்ததாக இந்த பிரேரணை விடயம், இந்த பிரேரணை 2 சமர்ப்பித்திருந்தாலும் கூட இதனோடு தொடர்புடைய 7 பிரச்சனைகளை நான் தயாரித்திருந்தேன். இருந்தாலும் நேற்று எங்களுடைய மாகாண சபையின் ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கான கூட்டம் நடைபெற்ற போது முதலமைச்சர் அவர்களால் ஒரு கோரிக்கை விடப்பட்டது. அமைச்சுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் எழுத்து மூலம் எங்களுக்கு தெரிவித்து அதிலே நாங்கள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்திலேதான் நீங்கள் சபைக்கு கொண்டு வர வேண்டும் என்று. எனவே
கட்சி நலன் கருதி கட்சிமை ஒற்றுமை கருதி முதலமைச்சரின் நன்மதிப்பையும் கருத்திலே கொண்டு நான் இந்த பிரேரணையை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதுடன் இது சம்பந்தமான எழுத்து மூலமாக விரைவிலே நான் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு அனுப்பியிருப்பேன் என்பதை கூறி இதிலிருந்து நன்றி. ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்து கௌரவ உறுப்பினர் தியாகராஜா அவர்களுடைய கௌரவ முதல்வர் அவர்களே, வவுனியா மாவட்டத்திலே 90% மக்கள் தமிழ் மக்கள் வாழும் பிரதேசமாகும். இப்பிரதேசத்தில் மீளக்குடி வந்த மக்களில் தமிழ் மக்கள் கூடுதலாக உள்ளதால் இந்த மக்கள் தங்களுடைய தேவைகளான வீட்டு திட்டம், காணி உரிமை பத்திரம் மற்றும் அன்றாட ஏனைய விடயங்களையும் அரச அதிபருடன் நேரில் சென்று கலந்துரையாடி தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் தமிழ் மொழி மூலம் தொடர்பு கொள்ள முடியாமல் மக்கள் பெரும் கஷ்டத்திற்குள்ளாகி இருக்கின்றார்கள். ஆகவே எமது வவுனியா மாவட்டத்துக்கு ஓர் தமிழ் அரசு அதிபரை இடமாற்றம் செய்து தரும்படி கௌரவ அதிமீது ஜனாதிபதி அவர்களையும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களையும் இச்சபை கோருகின்றது என்ற பிரேரணையை முன்மொழிகின்றேன். இந்த பிரேரணை வழிமொழியுமாறு கேட்டுக்கொள்ளும். நான் வழிமொழிகின்றேன். இது எதிர்ப்பில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அடுத்து கௌரவ எதிர்கட்சி தலைவர் தவராசா அவர்களுடைய பிரேரணை. கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, 23/9/2015 வெளியான ஊடக அறிக்கைகளின்படி, ஒரு ஊடகம் இல்லை, நான் அந்த ஊடக அறிக்கைகளுடைய பிரதிகள் உங்களுக்கு இணைத்திருந்தேன். யாழ் மாவட்டத்தில் எதிர்வரும் 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தொடர்பாக யாழ் மாவட்ட செயலகத்தில் அதற்கு முதல் நாள், இந்த அறிக்கை வருவதற்கு முதல் நாள் 22/9/2015 கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதாகவும் அக்கூட்டத்தில் அரசு அதிபர், தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க பணிப்பாளர், பிரதேச செயலர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டதாக அந்த ஊடக அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் இக்கலந்துரையாடலில் 2016 ஆண்டு தொடக்கம் எந்தவித பங்களிப்பும் இல்லாமல் மாவட்டத்தின் எதிர்கால திட்டங்கள் முன்மொழியப்பட்டுள்ளது. ஆதலினால் கௌரவ தலைவர் அவர்களே, இது தொடர்பாக கௌரவ முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து இம்மாவட்டத்தின் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் உள்ளடங்கிய கலந்துரையாடல், அது டிசிசியா இருக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டியா இருக்கலாம், வேற என்ன கமிட்டி கூட்டம், கலந்துரையாடல் ஏற்பாடு செய்து ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகளை இந்த மக்கள் பிரதிநிதிகள் மீளாய்வு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் பிரதிநிதிகள் வேர்டிங் இதில் இல்லை, சேர்த்துக் கொள்ளலாம். மக்கள் பிரதிநிதிகள் மீளாய்வு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோட்டுக்கொள்கிறேன். இதை கௌரவ அவைத்தலைவர்களே ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். கௌரவ முதலமைச்சர் இதற்கு முன் பேசும்போது குறிப்பிட்டிருந்தார், அந்த தன்னுடைய அந்த ஒப்பீட்டுல ஐக்கிய நாடுகள் சபையின் ஒப்பீட்டுல இதை போலதான் அது உண்டு. ரெண்டுக்கும் இடையில எந்த கருத்துல வித்தியாசம் இருக்கு. கௌரவ முதலமைச்சர் சொன்ன விடயத்துக்கு என்னுடைய நாட்டினுடைய அரசியல் சட்டம் மாற்றப்பட வேண்டும். அதுக்காகத்தான் நாங்கள் எல்லாரும் விரும்புகின்றோம், மாற்றப்படுறது முயற்சி இருந்தோம். அரசியலமைப்பு முற்றாக சவரணிட்டிய சேவன்னாம நீங்க சொல்ற விடயங்கள் நடைமுறையில பலகுறது நடக்கக்கூடிய சாத்தியங்கள். அதெல்லாம் நாங்கள் அது இது நான் சொல்லுகின்ற விடயம் இருக்கிற சட்ட வரம்புக்குள்ள எங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கின்றது. இது வடமாகாணத்தினுடைய தேவைகள், அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான எந்தவித விடயங்களுக்கு நாங்கள் என்று சொல்லும் போது மக்கள் பிரதிநிதிகள் பங்காளிகளாக இருக்க வேண்டும். ஆதலால் தயவு செய்து இந்த பிரேரணையை ஏற்கிறது மட்டுமல்ல, இதற்குரிய துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவருடைய பிரேரணையை நான் வழிமொழிகின்றேன். முதலாவது அவருடைய பிரேரணை வழிமொழிகின்ற அதேவேளை ஒரு சில கருத்துக்களையும் கூற விரும்புகின்றேன். நாங்கள் இன்றைக்கு நல்லாட்சி அல்லது ரீகன்சிலியேஷன் என்கின்ற மிகப்பெரிய பதங்களை பயன்படுத்தி கொண்டு கடந்த ஆட்சியாளர்களைப் போலவே ஒருதலை பட்சமாக நேரடியாக மாகாணத்தை ஒரு பக்கம் விலக்கி வைத்துவிட்டு நேரடியாக மாகாணத்துக்குள் நிர்வாகத்தையும்
அபிவிருத்திகளை நுழைக்கின்ற ஒரு செயற்பாடாகவே இதனை நாங்கள் பார்க்க வேண்டியது, அதனுடைய ஆரம்ப புள்ளியாக. ஆகவே இந்த விடயம் முளையிலேயே கிள்ளப்பட வேண்டும். என்னை பொறுத்தவரை அத்தகைய ஒரு கூட்டத்தை மத்திய அரசாங்கம் கூட்டியது கண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற பதத்தை இங்கே சேர்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இது கண்டனத்துக்குரியது, மிகுந்த கண்டனத்துக்குரியது. அவர் கூறியது போல இங்கே இந்த மாவட்டத்துக்குரிய எம்பிக்களோ அல்லது மாகாண சபை உறுப்பினர்களோ எவரும் அழைக்கப்படாமல், மக்கள் பிரதிகள் எவரும் அழைக்கப்படாமல், அவர்களுடைய எந்த விதமான பங்கு பற்றுதலுமின்றி இது நடைபெற்றிருப்பது என்பது இது சாதாரண குற்றமாக நான் நினைக்கவில்லை. இது வந்து வெளி உலகத்திற்கு மிகப்பெரிய ப்ராமிசஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐநா சபையிலே மிகப்பெரிய சத்தியங்கள் கொடுக்கப்படுகிறது. நாங்கள் எல்லாத்தையும் தலைகளாக பிரட்டுகின்றோம், மிகப்பெரிய நல்லாட்சியை கொண்டு வருகிறோம் என்று. இந்த நடவடிக்கை என்பது இன்றைக்கு நேற்றைக்கு 60 ஆண்டுக்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அதே விஷயம், ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லை. இது மிக அடிப்படையான ஒரு விடயம். இதனையே அவர்களால் செய்ய முடியவில்லை, மாகாண சபையோடு இணைந்து செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் மத்தியில் எத்தகைய மாற்றத்தை கொண்டு வர போறார் உங்களுக்கு தெரியும். ஆகவே இது தயவு செய்து நடைபெற்ற கூட்டத்திற்கு கண்டனம் தெரிவிப்பதோடு அந்த கூட்டத்தை மீளாய்வு செய்து, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் மாகாண சபை உறுப்பினர்களையும் இணைத்த ஒரு கூட்டமாக மீண்டும் நடத்த வேண்டும் என்பது மட்டுமல்ல, இனிமேல் நடக்கின்ற எந்த ஒரு கூட்டங்களும், வடக்கு மாகாணத்தினுடைய மாவட்டங்களுடைய அபிவிருத்தி தொடர்பான எந்த ஒரு கூட்டங்களும் எதிர்காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்களுடைய பங்களிப்புடனே நடைபெற வேண்டும் என்பதாக இதிலே திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு வழிமொழிகின்றேன். நன்றி. கௌரவ அவைத்தலைவர்களே, ஏற்கனவே இங்க வடக்கு மாகாண அரசு ஒன்று இருக்கின்றது. இங்க பிரதேச நலங்கள், மக்கள் நலங்கள் அபிவிருத்தி தொடர்பாக இந்த மாகாண அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், துறைசார் திணைக்களங்கள் என்ற ஒரு அழகு இங்கே இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே மத்திய அரசோடு இணைந்து இந்த மாகாண அரசு, மாகாண சபை உறுப்பினர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நாங்கள் கச்சேரியிலே மாவட்ட செயலகத்திலே ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அபிவிருத்தி பாதுகாப்பு தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து கொண்டு வந்திருக்கின்ற சூழ்நிலையிலே இங்கே தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க பணிப்பாளர் என்ற ஒருவர், அவருடைய தலைமையிலே மாவட்டத்துக்கான அபிவிருத்தி மற்றும் பல்வேறு நலத்திட்டங்கள் சம்பந்தமான ஒரு கூட்டங்கள் போடப்படுகின்றது. அரசு அதிபர் மற்றும் பிரதேச செயலாளர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இது ஒரு அமைச்சால், மத்திய அமைச்சா அல்லது ஒரு திணைக்களமா அதிகார சபையான்றது எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க பணிப்பாளருக்கு என்ன வேலை அபிவிருத்தி தொடர்பாக ஆராய்வதற்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது, என்ன உரிமை இருக்கின்றது, அதுவும் மாகாண சபைக்கு தெரியாமல், இங்கே அமைச்சர்களுக்கு தெரியாமல், உறுப்பினர்களை அழைக்காமல், மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட அழைக்காமல் அவருக்கு என்ன அபிவிருத்தி தொடர்பாக 5 ஆண்டு திட்டம், 3 ஆண்டு திட்டம் என்றும், இது மட்டுமில்லை, இதற்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் அவர்கள் தான் தலைமை தாங்கிறதாகவும், அவர் தான் இந்த கூட்டத்துக்கு வர போறதாகவும், அவருடைய பிரதிநிதியாக பல பேர் இந்த மாவட்டத்திலே உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் பிரதேச ரீதியாக சென்று மக்களுடைய இருக்கின்ற பிரச்சனைகள் மற்றும் பிரதேச அபிவிருத்தி நலன் தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து அறிக்கையாக கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வந்து அங்கே இவர்களிடம் கொடுக்கின்றார்கள். ஆனால் இது இப்படி நாங்கள் ஒரு அரசு இருக்கும் பொழுது எங்களை புறக்கணித்து எங்களை ஓரம் காட்டி இவர்கள் தன்னிச்சையாக செய்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா என்பதை நாங்கள் ஆராய வேண்டும். இது ஒரு சட்டவிரோதமான ஒரு செயல்பாடு. மாகாணத்துக்களே வந்து இங்கே இருக்கின்றது இணைந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவராக எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கின்றார். அவர்தான் இங்கே ஒரு அபிவிருத்தி தொடர்பான, அதாவது ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும், அரசு அதிபரோடு இணைந்து இந்த மாவட்ட செயலகத்திலே கூட்ட வேண்டும். எந்த மத்திய அமைச்சர்களாக, திணைக்களங்களாக அல்லது அதிகார சபையா எவர் வந்தாலும் கூட இங்கே எங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவருடைய தலைமையிலே தான் இந்த கூட்டங்கள் அபிவிருத்தி தொடர்பாக பிரதேச நலங்கள், மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை ஆராய முடியுமே வழிய இப்படி தன்னிச்சையாக அரசியல் நோக்கங்கள், சுயநல திட்டங்களோட வந்து இவர்கள் தங்களுடைய ஒரு அதிகாரமற்ற இப்படியான நிகழ்வுகளை நடத்துவதற்கு நாங்கள் உடனடி சேர்ப்பது பொருத்தமாக இருக்கும் என ஏனென்றால் இப்படியான கூட்டங்கள் முல்லைத்தீவு குறுக்கரை இல்லை, இந்த கூட்டம் நடைபெற்றது எல்லா இடத்திலையும் இது நடந்து கொண்டிருக்குது. இதால முல்லைத்தீவு மாவட்டத்திலும் இப்படியான நடவடிக்கைகள் இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டி கௌரவ முதலமைச்சர் அவர்கள் இது விடயத்தில் கவனம் எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.
பிரதிநிதிகளை அழைக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை வலியுறுத்தி அவங்க என்ன சொல்றாரு என்றால் வடமாகாண முதலமைச்சர் அப்படி ஒரு கடிதம் எழுதியில்லை நான் கேட்டபோது சொன்னாங்க எங்களுக்கு. அது அவர்களா செய்ய வேண்டிய வேலை. அது முதலமைச்சர் எழுதி செய்ய வேண்டிய விஷயம் அல்ல, அது அவர்களா செய்ய வேண்டிய விஷயம். அப்ப இந்த ஒரு அரசாங்க யாழ்ப்பாணத்தில் நடந்த சில கூட்டத்துக்கு யாழ்ப்பாண அரசாங்க சில மாகாண சபை பேராளர்கள் பங்கு பெற்றிருக்கிறார். அதே விடயம் கிளிநொச்சியிலேயோ முள்ளந்தீவிலையோ பவுனியாலையும் இல்லைன்னு தான் நினைக்கின்றேன். ஆகவே கௌரவ முதலமைச்சர் தயவு வந்து எல்லா அரசாங்க அதிபருக்கும் ஒரு கடிதம் அனுப்ப வேண்டும். அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமான கூட்டம் இல்லாட்டி கச்சையில் நடக்கின்ற முக்கிய கூட்டம் எல்லாவற்றிற்கும் மக்கள் பெரிய வேண்டும். நாங்கள் மாகாண சபை இல்லை, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மனது மாகாண சபைகளை அழைக்க வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை எழுத வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நான் இந்த இடத்திலே பிரதம மந்திரிக்கு எங்களுடன் தொடர்பு கொள்ளாமல் நீங்கள் நேரடியாக பல விடயங்களையும் வடமாகாணத்தில் செய்வது எங்களுக்கு மனதுக்கு வேதனையாக இருக்கின்றது. நீங்கள் செய்யும் நடவடிக்கைகளை எங்களுடன் கலந்து ஆலோசித்து செய்யுமாறு அவருக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றோம். அண்மையில் ஜனாதிபதி அவருடன் நான் போய்கொண்டிருக்கும் போதும் இதை பற்றி அவருக்கு குறிப்பிட்டேன். அத்துடன் அவருக்கு கூறினேன், சில இடங்களிலே சில அலுவலர்கள் நாங்கள் மத்தியின் கீழ் இருந்துதான் அவர்கள் தான் எங்களை நடத்துகின்றார்கள், ஆகவே உங்களுடன் நாங்கள் எந்த விதமான தொடர்பும் இருக்க வேண்டியதில்லை என்ற முறையிலே கலைத்து கொண்டு போகின்றார்கள் என்று அதை பற்றியும் நான் குறிப்பிட்டேன். அவர் சொன்னார், அது பிழை, நாங்கள் மக்களுக்காகத்தான் எல்லோரும் மத்தியும் மாகாணமும் செயற்படுகின்றது, அவ்வாறு அவர்கள் செய்வது பிழை என்றும் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் நீங்கள் கூறுவது போன்று வேண்டுமானால் நாங்கள் அரசாங்க அதிபர்களுக்கு இது பற்றி கூறலாம், நான் எழுத்தில் போட்டு அனுப்புகின்றேன். ஆனால் இதில் ஒரு 2 விடயங்களை உங்களுக்கு கூற வேண்டியிருக்கின்றது. ஒன்று, காணி கையேற்கும் அதிகாரி என்று ஒருவர் இப்பொழுது வந்திருந்து நேரடியாக காணிகளை கையேற்பதற்கு முன் வந்துள்ளார். இந்த நல்லிணக்க பணிப்பாளர் என்பதும் அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தில் இருந்து வந்து சில நடவடிக்கைகளை எடுக்கிறார். இவ்வாறு எப்பேற்பட்ட மத்திய அலுவலர்கள் வந்து அப்படி செய்கின்றார்களோ எனக்கு தெரியவில்லை. இது எங்களை குறைத்து மத்தியினுடைய ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் பரப்புவது போன்று சில நடவடிக்கைகளை எடுப்பது எங்களுக்கு தெரிகின்றது. இவற்றை நாங்கள் கண்காணித்துக் கொண்டு அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நான் இப்பொழுது இதற்குரிய சட்ட பின்னணி என்ன என்று அறிந்து கூறுமாறு நான் கேட்டிருக்கின்றேன். அதாவது காணியேற்கும் அதிகாரி, காணி கையேற்கும் அதிகாரி என்று ஒருவரை மத்தியில் இருந்து எவ்வாறு அவர்கள் நியமிக்க முடியும், யார் அதை செய்திருக்கின்றார்கள், சட்டப்படி அந்த நியமனம் ஏற்பட்டதா என்பது சம்பந்தமாக நாங்கள் பரிசீலித்து பார்க்க வேண்டி இருக்கின்றது. இதனை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். திரு ஜெகநாதன் கூறுவது சம்பந்தமாக நான் நடவடிக்கைகள் எடுப்பேன். விடயம் என்னவென்று கேட்ட பொழுது அவர் கூறினார், எனக்கு இதிலே அரசியல் பிரமுகர்கள் யாருக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை, நிறுவன தலைவர்களோடு நாங்கள் இந்த அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்களை கலந்தாலோசிப்பதற்காக இந்த கூட்டம் கூட்டப்படுகிறது என்று சொல்லி, இந்த தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க பணிப்பாளராக வருகை தந்தவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். கௌரவ விந்தன் கூறினது போல சந்திரிகா பண்டார் நாயகம் ஃபார்மர் பிரசிடென்ட் எடிவலண்டும் தேசிக்ரு என்று சொல்லியும் அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டு அனுருத்தர் அர்த்தத்தையோடு சேர்ந்து எங்களை படாத பாடுபடுத்தி போட்டு செம்மணி தொடக்கம் பல்வேறு விதமான காரியங்கள் அரங்கேற்றி முடிச்சதுக்கு பிற்பாடு பனங்க கடியில உடுப்பு துவைக்கிற அளவு எங்களுடைய மக்களை வறுமைக்கு கீழே கொண்டு விட்டு எல்லாம் செய்து முடிச்சதற்கு பிற்பாடு பங்கர் லாம்பில் இருந்த எங்களை பிள்ளைகள் படிக்கக்கூடிய துப்பாக்கியமான நிலைய தான் இருந்த காலத்துல எல்லாம் நடத்தி முடித்ததன் பிற்பாடு பழமொழி சொல்லுவார்கள், இந்த கழுதைக்கு பேர் முத்து மாணிக்கம். இப்ப அவங்க கொண்டு தேசிய நல்லிணக்கத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்குமாக ஒரு தலைவராக போட்டு வடக்குக்காக நியமிச்சிருக்கிறாங்க. அரசாங்கம் நல்லிணக்கம், சமாதானம், ஒருமைப்பாடு எல்லாம் கலைச்சு கொண்டு இப்படியான ஆட்களை வச்சுக்கொண்டு இதுக்கு பின்னால என்ன ஹிடன் அஜெண்டா இருக்குது என்றதுல பாரிய ஒரு ஐயப்பாடுதான் இருக்குது. மேலும் எங்களுடைய சமூகத்தை, எங்களுடைய மக்களை இன்னும் மலினப்படுத்துறதுக்கும் எவ்வாறாக இன்னும் இல்லாமல் செய்யலாம் என்ற ஒரு
கைங்கரியம் நடக்குதா என்றது இந்த ஏற்கனவே நடந்த கௌரவ மாண்பு முதலமைச்சரோட அந்த வாதங்களோடு சேர்த்து பார்க்கிற நேரத்துல இந்த தேசிய பேரினவாத அரசாங்கம் இன்னும் எங்களை பின்னுக்கு கொண்டு போறதுக்கான வேலை திட்டங்களை தான் முன்னெடுக்கிறது போல இந்த நடவடிக்கைகள் இருக்குது. ஆகவே இந்த தலைவரை, இந்த பணிப்பாளரை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த பக்கத்துக்கு வரக்கூடாது, இந்த பக்கத்துக்கு இனிமேல் நீங்க வரக்கூடாது. உங்களோட நீங்க தெரியும் நீங்க என்ன செய்தீங்கன்னு சொல்லி, ரத்வத்தைய பாதுகாப்பு அமைச்சரா வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன எல்லாம் செய்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நீங்கள் வந்து நல்லிணக்கம் சம்பந்தமாக கைக்கிறது உங்களுக்கு எந்த விதமான கதையும் கிடையாது. ஆகவே நாங்கள் இந்த உயரிய சபையில இந்த தலைவர் உடனடியாக மாற்ற சொல்லி நாங்கள் ஒரு பிரேரணையை கொண்டு வர வேணும். எங்களுக்காக சேர்ந்து எங்களுக்காக பேசக்கூடிய ஒரு சிறந்த மனப்பான்மையுடைய ஒருவரை, இணைந்து செயல்படக்கூடிய ஒருவரை இதுக்கு நியமிக்க சொல்லி இந்த உயரிய சபையில என்னுடைய வேண்டுகோளை முன்வைக்கிறேன். கமிட்டி என்ற ஒன்றில் கௌரவ உறுப்பினர் குறிப்பிட்ட முன்னாள் ஜனாதிபதியும் இருந்தார், உங்களுடைய கட்சி தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்களும் இருந்தார். இவர்கள் எல்லோரும் அந்த 100 நாள் வேலை திட்டத்தின் திட்டமிட்டு தேர்தலில் முழுமையான ஆதரவை வழங்கி அதிகாரங்களை கொடுத்து விட்டு திரும்ப வந்து மாகாண சபையிலே இன்னும் ஒரு பிரேரணையை கொண்டு வாங்கள் என்பது வாக்களித்த மக்களை ஏமாற்றும் ஒரு செயற்பாடு. இதுதான் ராஜதந்திரம். இதைத்தான் முதலே தீர்மானிக்க வேண்டும். ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது என்று கூட சொல்லப்பட்டது. கனவான ஒப்பந்தம் ஒன்று இருக்கின்றது என்றும் வாய்மூலமான ஒப்பந்தம் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டது. அப்ப இப்போ உங்களுடைய கட்சிக்காரர்களே, ஆளுங்கட்சிக்காரர்கள், மாகாண சபையின் ஆளும் கட்சியினரே அந்த ஆட்சிக்கு எதிராகவா இருக்கிறார்கள்? ஏன் மாறி மாறி ஒரு மாதத்துக்கு ஒவ்வொரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள்? இதனால் இந்த மாகாண சபையால் செய்யக்கூடிய விடயங்களையும் செய்ய முடியாமல் போயிருக்கின்றது. ஒரு தரப்பு அரசுடன் கைகோர்த்து பயணம் செல்கின்றது, ஒரு தரப்பு அரசுடன் கைகோர்த்து பயணம் செய்யவில்லை, எதிராக நிற்கின்றது. இது பாதிப்பு எங்களுடைய மக்களுக்கு மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பட எல்லா விதத்திலும், அபிவிருத்தியிலும் சரி அல்லது வாழ்வாதாரத்திலும் சரி, அரசியல் உரிமையிலும் சரி மிகவும் பின்தங்கி இருக்கின்ற இந்த வடக்கு மாகாணம் மீண்டும் பின்னுக்கு போகக்கூடிய மாதிரியான பேச்சுக்கள் தான் வருகின்றன. எனவே இதை உங்களுடைய கட்சிக்குள் நாங்கள் மாகாண சபைக்கு முதல் நாள் நடக்கின்ற ஆளுங்கட்சி கூட்டங்களுக்குள் இந்த பிரச்சனைகளை நீங்கள் கதைக்கலாம். கதைத்து விட்டு சரியான தீர்மானங்களை இந்த சபைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் பணிவாக சந்திரிகா அம்மையார் அவர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒருபோதும் ஆதரிக்கொள்ளவில்லை. அங்க தேசிய நல்லிணக்கம் இருக்கிறது. இப்படி ஒரு கூட்டம் போடுறதை கொண்டு வந்ததே உங்களுடைய எதிர்கட்சி தலைவர். இந்த 3 பேர் தான் வந்தாங்க. அதை அவர் செய்தது சரியா? இப்படி செய்தது இந்த தேசிய நல்லிணக்க ஒருமைப்பாட்டு குழு என்ற போர்வையில எங்களை புறந்தள்ளி இங்க ஒட்டுமொத்தமாக வடமாகாணத்தில் உள்ள முழு மக்களுடைய பிரதிநிதிகள் இதுக்குள்ள இருக்கின்றார்கள். அவர்களை புறந்தள்ளி அவர்களை ஓரங்கட்டி தன்னிச்சையாக இப்படி ஒரு 3 வருடம் 5 வருடம் என்று ஒரு அபிவிருத்தி கூட்டத்தை நடத்துவதை நீங்கள் ஏற்றுக்கொண்டது. அதைத்தான் ஏற்றோம். எதிர்கட்சி தலைவர் சிராய்பார் அவர்கள் அதை செய்தார் என்று அவருடைய பழைய புட்டு வைத்தார். பழைய செயல்பாட்டை சந்திரிகாவுடைய பழைய நடவடிக்கை மூலம் மீண்டும் இனவாதம் அல்லது தமிழர்களை புனர் சும்மா என்ன நினைக்கிறீங்க? என்ன சபை இது? இல்ல அவர் தயவு செய்து தயவு செய்து கௌரவ உறுப்பினர்கள் ஒருவரை நியமித்தது என்பதுதான் எங்களுடைய அந்த அடிப்படை காரணமாக அமைகின்றது. இந்த அபிவிருத்தி தொடர்பாக போரில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஏற்கனவே கடந்த காலங்களில் கூட மாகாண சபை புறந்தள்ளப்பட்டு நாட்டினுடைய பிரதமர் மத்திய அரசுக்கு ஊடாக பல வேலை திட்டங்களை செய்வதாக கருத்துக்கள் கூறியிருந்தார். அப்பொழுது கூட மாகாண சபை ஊடாக அந்த அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. இப்பொழுது ஐநாவரை நல்லிணக்கம் நல்லாட்சி என்று கூறி மேற்குலகத்துக்கு ஒரு முகத்தை காட்டிக் கொண்டிருக்கிற இந்த அரசு போரில் 6 வருடங்கள் கடந்து இன்று வரை
ஒழிய முழு பெண்களுடைய அந்த வாழ்வாதார பிரச்சனைகளை தீர்க்கப்படவில்லை. அபிவிருத்தி திட்டங்கள் அந்த நீண்ட நோக்கில் சிறு கைத்தொழில் முயற்சிகளோ எதுவும் தொடங்கவில்லை. ஆனால் எங்கு பார்த்தாலும் வறுமையும் பாதுகாப்பில்லாமல் வாழ்கின்ற ஒரு நிலைமையுமாக அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய இந்த நிலைமை தொடர்பாக மக்களுடைய பிரதிநிதிகளிடம் கலந்து ஆலோசித்து அவர்களூடாக சிறந்த அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வதுதான் பொருத்தமாக அமையும். தெற்கில் இருந்து கொண்டு இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று கூறுவது எங்களுக்கு பொருத்தமானதாக அமைய மாட்டாது. எனவே இது ஒரு பாரிய பிரச்சனையாக அமைகின்றது. இந்த அபிவிருத்தி திட்டங்களில் மாகாண சபை உறுப்பினர்கள் மாகாண சபைக்கு தெரியப்படுத்தாமல் அவர்கள் மேற்கொள்வது அதற்குள் எங்களுடைய ஆலோசனைகள் கருத்துக்கள் எங்களிடம் இருக்கின்ற திட்டங்களை அவர்கள் கருத்தில் கொள்ளாமல் தாங்கள் நினைத்த மாதிரி அதனை நடைமுறைப்படுத்துவது என்பது வெற்றிகரமாக அமைய போவதில்லை. எனவே இந்த விடயத்தில் வடமாகாண சபை தங்களுடைய இந்த கண்டனத்தை அந்த மத்திய அரசு தனித்து ஓடுவதும் எங்களை புறந்தள்ளுவதை வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். போட்டு கதை வந்து அம்மையார் வந்து இது செய்தாங்க. இதுவரைக்கும் நாங்களும் சுயநலமாக செயல்பட்டு கொண்டிருக்கோம். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழ் பேசும் மக்கள் இதுவரைக்கும் 2 வருஷமா நாங்கள் செய்திருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் தமிழ் பேசும் மக்களாக முஸ்லிம் மக்களுக்காக நீங்க யாராச்சும் குரல் எடுத்தீங்களா? இதுவரைக்கும் 2 வருஷமா இருக்கு. நீங்க இல்ல கொஞ்சம் இல்ல. 90ஆம் ஆண்டு இங்க இருந்து வெளியேற்றப்பட்டாங்க. 90ஆம் ஆண்டு வெளியேற்றப்பட்டு இதுவரைக்கும் வந்து குடியேறலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்காக வேண்டி நாங்க ஏதாவது ஒன்று செய்ய போகிறோம். அதை பற்றி தடை செய்யலாம். அதே மாதிரி நாங்களும் சரியான முறையில் நடக்கிறோம் பார்த்து கொண்டு அதுக்கு பிறகு நாங்க அம்மையாரை கொண்டு வரதா இருக்கிறேன்னு தெரியாம இருக்கு. அப்ப அதையும் நீங்க சமமா செயல்படுத்தி நம்ம எல்லாரும் ஒத்துழைச்சு அதே மாதிரி செயல்பட வேண்டும் கேட்டுக்கொள்ளும். இல்ல கௌரவ அமைச்சர்களே பிடித்துக் கொண்டோ அல்லது ரோட்டில் குந்தி இருந்தவர்களை ஆறாக இருந்தாலும் என்னுடைய காணிக்குள் வந்திருந்தா நாங்கள் முல்லைத்தீவில் நடந்தது அந்த மக்களுடைய சொந்த காணிக்குள் அந்த நேரம் அமைச்சராக இருந்தவர் மிக வைபோசாக அந்த மக்களை குடியேற்ற வழிகிட்டார். மற்றும்படி தமிழ் மக்கள் மறைக்கவில்லை. இரண்டாவது இல்ல மற்றது யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் அமைச்சராக இருந்தார்கள். அந்த நேரத்தில் முஸ்லிம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையே பிரச்சனையை மூட்டி விடுவதற்காக நான் பரந்த தெரிவித்திருந்தேன். சமூகவியல் பேசுகிறாது. சம்பந்தமாக இங்கு வக்காலத்து வாங்கி பேசப்படவில்லை. எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் வடக்கு மாகாண சபையிலே போட்டு பிரதிநிதியார் கொண்டு பூதாகாரமாக்கி ஒளி விளக்கு காட்டி பிரச்சனைகளை பெருசாக்காமல் கட்சி குழு கூட்டங்களுக்குள்ளேயே பேசி முடிவெடுங்கள் என்று சம்பந்தமாகத்தான் பேசப்பட்டது. எங்களுடைய 1000 பிரதிநிதிகள் வந்து விட்டோம். சாதாரணமாக சகோதரர் லிங்கநாதன் அவர்கள் எங்களுடைய வவுனியா ஜிஏ மாற்ற வேண்டும் என்று சம்பந்தமாக எத்தனையோ பிரச்சனையை கொண்டார். இன்றைக்கு வரையும் எங்களுக்கு முடியாம இருக்கு. ஆனால் சரி, இதே நேரம் இன்னொரு பிரச்சனை எங்களுடைய பிரதி அவித்தவர் சொன்ன போல எந்த திரைக்களங்கள்ன்ற தலைவர்களும் அவங்க சில வேளைகள்ல ஜிஏமார் ஏஜிஎம்ஆர் நடிக்கிறாங்களோ தெரியல. எங்களை கூட்டங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு மக்களோட பிரதிநிதிகள் எங்களை கூப்பிடுறதுக்கு பயப்படுறாங்க. சொல்றாங்க உங்களை கூப்பிட அவர் கோவிப்பார், அவரை கூப்பிட இவர் கோவிப்பார். 2 தரப்பையும் கூப்பிடுற இல்ல என்றால் எங்க மக்கள் வாக்களிச்சு எங்களை அனுப்பியிருக்கு. தயவு செய்து நீங்கள் நடுவ குழப்ப கூடாது. நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்க போகிறீங்களா? ஆலோசனை சொல்லியிருக்கிறேன். ஏற்றுக்கொள்ளாத உங்களோட விருப்பம் என்று ஆலோசனை சொல்லியிருக்கிறேன். முஸ்லிம் மக்களுக்காக மாகாண சபையினுடைய ஆளும் தரப்பு குரல் கொடுக்கவில்லை என்ற ஒரு முறைப்பாட்டை அவர் முன்வைத்தார். உண்மையில் ஹேண்ட்ஸ் அவுட் எடுத்து பார்க்கணும். அவர் எத்தனை சந்தர்ப்பங்களில் மாகாண சபையினுடைய அமைச்சர்கள் உறுப்பினர்கள் வடக்கில் உள்ள முஸ்லிம் மேல்குடியேற்றம் முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் வடக்குக்கு வெளியில் இருக்கின்ற முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் குறித்தும் அவர்கள் இந்த இடத்திலே பேசி இருக்கிறார்கள், குரல் கொடுத்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை ஒரு தடவை ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன். நன்றி. இப்ப 2 விஷயம் தயவு செய்து இதை முடிவுக்கு வருகிறது.
நியாயம்